सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன் வெல்கம் டு நாளை துனியா. வருகிற பிப்ரவரி 2024 வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்வுக்கு வந்து இது மதியம் நடக்க இருக்கிற தேர்வு. இது ஆஃப்டர்நூன் இது நடக்குது. டைமிங் வந்து 2 to 4:30 வரைக்கும் நடக்கும். இது மார்க்ஸ் வந்து மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸு. ஃபுல்லாக வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விடுறோம். இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தே மினிமம் 90 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணிகிட்டே வரேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒமன் கிசி ஏக்கு ககானிக்கா சாராம்ச லிகி. ககானிங் போது இது வந்து ஸ்டோரிஸு, இது கதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இனி வந்து நீங்கள் 1 மட்டும் எழுதினா போதும். இது 10 மார்க்ஸ். எந்த எஸ்ஏ தெரியுமோ அது மட்டும் மிட்டாய் வாலா அப்படின்னா அந்த மிட்டாய் வாலான்னு போட்டு அந்த செகண்டுன்னு போட்டு நீங்கள் எழுதுங்க. இல்லை பரீட்சா தெரியும்னா பரீட்சா 1ன்னு போட்டு எழுதுங்க. 5 மினிட் 5 நிமிடம் சொல்லிவிட்டு அதை நீங்கள் இப்போ உங்கள் எஸ்ஏ நீங்கள் படித்து அதை வச்சு நீங்கள் நம்பர் 3ன்னு போட்டு நீங்கள் எஸ்ஏ ஒவ்வொரு ரோமனில் வந்து எது தெரியுமோ அந்த நம்பர் போட்டு தான் நீங்கள் ஆன்சரே பண்ணணும். செகண்ட் ரோமனில் கிசி ஏக்கு மகான் व्यक्ति की जीवन की सारांश लिखिए. மகான் அப்படின்னா வந்து லீடர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம லீடருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது அவங்க வந்து மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இனி வந்து 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. கிசி ஏக்கு நிபந்து பர் லிக்கி அப்படின்றவங்க இங்கே வந்து கட்டுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இனி வந்து 1 மட்டும் எழுதினா போதும், 10 மார்க்ஸு. கின்ஹி தீன்கா பின்ன பின்ன அர்த்தமே வாக்கியமே பிரயோகி கீஜே அப்படின்றாங்க. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. கோயினா வந்து ஆனால்னு அர்த்தம். அதை வச்சு என்ன பண்ணி நீங்கள் 2 சென்டென்ஸாக வந்து குட்டியாக நீங்கள் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தீர் அப்படின்னா வீரன் அர்த்தம். அதை வீரன் ஒன்று சொல்லலாம். அதே போல் வந்து வில்லு அன்பு விடுறாருல அர்ஜுனன், அதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். தோனா 2ன்னு அர்த்தம். அப்போ வந்து 2ன்னு சொல்லி அந்த இதில் வந்து 2ன்னு சொல்லி அந்த 2 சென்டென்ஸாக வந்து நம்ம எண்ணிக்கைன்னு சொல்லி ஒன்று எழுதுகிறோம். அப்புறம் மாம்பழம் சொல்லி ஆம்னா வந்து மேங்கோஸ்ன்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி 2 சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுதுறது தான். இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. மொத்தம் வந்து நீங்கள் 3 மட்டும் எழுதினா போதும். அவங்க 6 கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ரோமனில் சாமானார்த்தி சப்த லிக்கியே அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பொருள் எழுத சொல்கிறாங்க. இப்போ தன் அந்த இடத்துல பாடின்னு அர்த்தம். பாடினான்னு சரீர் அப்படின்ற மாதிரி அந்த பாடிக்கு வந்து ஹிந்தியிலே அதுக்கு வந்து மொழியாக்கம் சொல்கிறாங்க. இப்போ தன்னுனா அந்த ஆன்சர் வந்து சரீர் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். ஹிந்தியில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6மே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து 4th வந்து புத்திரன்னு கொடுத்துருக்காங்க. புத்திர அப்படின்னா வந்து மகன் அர்த்தம். இந்த இடத்துல பேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல பேட்டானாலும் மகன் தான், புத்திரனாலும் மகன் தான். அந்த மாதிரி ஹிந்திலே நம்ம ரைட் பண்ணுறோம். ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஒன்று வந்து ஒவ்வொரு மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து வசன் பத்தியில் சிங்கிள் பிள்ளை கொடுத்துருக்காங்க. இங்கே பச்சா பச்சே, கம்ரா கம்ரே. பச்சான ஒரு குழந்தையை குறிக்கும். பச்சேனா குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைங்களை குறிக்கும். இப்போ கம்ரானா அறைன்னு சொல்லுவோம். அறைகள் அப்படி. களம்னா பேனாக்கள். அப்போ களமே மேலே கும்பிட்டு ஒரு டாட் வைக்கணும். ப்ளூரல்ஸில் வரும். பாஷானா மொழிகள் அப்படின்ற மாதிரி பாஷா ஏங்க அப்படி சந்திரபிந்து போடணும் இந்த இடத்துல. இந்த மாதிரி நம்ம எழுதுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்ஸு. லிங்க் பத்தினா ஜெண்டர், இது ஒருமை பன்மை இது ஆண்பால் பெண்பாலை மாற்றி பெண்பால் ஆண்பாலை மாற்றுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நர்னது அந்த இடத்துல மனிதன் அர்த்தம். இந்த இடத்துல மனிதன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஆணை குறிக்கும். இந்த இடத்துல மேனை குறிக்கும். அப்போ வந்து உமன், அப்போ அவுரத்து அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஆண் பால் கொடுத்ததுனால வந்து நம்ம பெண் பாலை வந்து அவுரத்து அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, இதை வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்து 6மே நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். 8th ரோமனில் கின்கி தீன் வாக்கியமே வாச்சிய பத்திலியே அப்படின்றாங்க. இங்கே வந்து மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு ஈஸியாக எடுக்கலாம். இதுலேயே வந்து சும்மா ஒரு வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். இதிலே பாதி ஆன்சர் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோஸில் ஃபுல்லாக மொத்தம் இதில் 15 தான் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக்கில் 15மே நடத்தியிருக்கேன், அதை பார்த்துங்க. 9th ரோமனில் सूचना के अनुसार
பத்திலியே அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து 2 பொருள் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பியாஸ் கொடுத்துருக்காங்க, பியாசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் வந்து நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸ், மொத்தம் 2 தான் கொடுப்பாங்க. 2மே நீங்கள் எழுதணும். 10th ரோமனில் किनकी तो லோக்கித்தி ககாவர்த்தோக்கா சம்ஜாயே. ககாவர்த்தோ அப்படின்னா ப்ராவர்பு. இந்த பழமொழி மாதிரி கொடுத்துருக்காங்க. பழமொழியில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதில் 5ல் வந்து எனி வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அது ஆன்சர் வந்து எனி 3 லைன்ஸாக ஒரு ஒன்றுக்கும் நீங்கள் எது நல்லா திரும்ப அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. 11th ரோமனில் வந்து பிராந்தி பாஷாமி அனுவாத்து கீஜே. உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து இங்கே ஹிந்தியில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சித்தார்த்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நீங்கள் வந்து அது வந்து தமிழில் எழுதலாம், ஆங்கில மொழியில் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். இதுக்கு வந்து 5 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான். இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் ரைட் பண்ணலாம், ஹிந்தியில் கூட நீங்கள் எழுதலாம். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. லாஸ்ட் ரோமனு கின்ஹிமே அனுபாத் கீஜே அப்படின்னு வந்து ஹிந்தியில் வந்து எழுத சொல்லி ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து மொழியாக்கம் செய்யணும், வேறு மொழியில் எதுவும் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழில் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸ் வச்சு நீங்கள் ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 15 மார்க்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.